வலிக்கணுமல்ல வணக்கம் ஏச்சு போவான் 4 மணிக்கு ஆளுக்கு முன்னாடி மாரியா கோயில தூக்கிட்டு 800 ரயில்வேட்டு உக்கால ஓலி போன் போட்டா எடுக்கிட்டான் 2 பேர் ஆமா எங்க பெரிய அண்ணா எங்க தம்பி பாக்குறியா தம்பி என்ன காலத்துல கேப்டு வந்து தம்பி எங்க நடுத்தம்பி சரி வணக்கம் சரி நான் யாரு என்னன்னு சொல்லிட்டேன் சரி நீங்க யார் என்ன என்ன வேலைக்காரர் நீங்க வந்திருக்கீங்களா நீங்களே யாருங்கற ஏடா பச்சை வச்சிருக்கீங்க ஏப்பா அன்பா கேட்டா சொல்றேன் இல்லங்க யாருங்கற இப்படி லைட் பொருத்தி கட்டிக்குது ஏய் பொருத்தி கட்டிக்குது ஆமா பெஞ்ச் போட்டுக்கிட்டு 2 பேர் உட்கார்ந்து டாய்ட் அடிக்கிறான் ஒருத்த கையில தோன் நீட்ட வச்சிட்டு இருக்கறான் அவதான் பெரிய ஆளு அப்படியே ஆமா ஆமா நீங்க என்ன ஊர்க்காரே தம்பி வாங்க சொல்லுவேன் அகநேர மாவம் சரி எழுதி கொடுப்பேன் ஏகப்பட்டதா பேரும் வர போறட்ல எந்த போறட்ல கலே அர போறட்ல பாரியா ஓ ஏடா வெறும் எழுத்து நெப்ரா இருக்குது ஆமா படிச்சு பார் ஓ அங்க வாழ்க தமிழ் வளர்க கலை ஓங்குக தமிழ்நாட்டின் புகழ் ஏய் புகழ் தமிழ்நாட்டின் புகழ் சரி சரி சிவனியால நடக்குது ஸ்ரீ தோட்டிகாட்டி முடியப்பர் துணை சேலம் மாவட்டம் காடியாபட்டி வட்டம் கொங்குமட்டி பஞ்சாயத்து நல்லூரை சேர்ந்த ரெட்டியார் வாத்தியார் அருமணி அவர்களோ என்னங்க வாத்தியார் போய் அவனுமா கொண்டே விடுவான் ஏப்பா இவரு வாத்தியார் தப்பா ஆமா வந்தாலும் என்னமா அவனும் வந்துக்கிறாங்கற எங்க மச்சாம்பா அவரு ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு வயசு அதே எப்படி அவரு ரெட்டியாரு நீ ஆமா படையாச்சு ஆமா எப்படி மாமா மச்சாவும் அக்கா வந்துட்டான் அப்ப என்ன ஐயே ஏண்டா வெக்கமால நீ சொல்றியா சரி சரி இல்ல ரெட்டியார் மாதேஷ் நாடக சபா நல்லூர் மொத்தம் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க தம்பி செட்டு ஆளுங்க வந்து 8 மாமலை வர்றது 14 பேரு 14 இன்னைக்கு நாடக பெருசுங்கிறதுனால 2 பேர் அதிகம் 2 பேர் 16 அந்தால சேத்தம்பா ஓ 16 பேர் சபாஸ் 16 பேர் ஆமா இந்த தீபாவளி தெய்வீக சபை சிங்கார மேடை நான் எதற்காக அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க காரணம் என்ன அதாவது அக்கரைப்பட்டி மணியப்பன் தான் இவர் சொல்றது கரெக்ட் ஆமாப்பா அவருக்கு தெரியும் கம்மன் இருக்குப்பா நான் ஒரு செல்ல பிள்ளை பார்த்த ஏரியாவுல ஆமா என்ன அக்கரைப்பட்டி மணியப்பன் அப்ப செல்ல பிள்ளை இப்ப கெல்ட் குழந்தை பெரியமான குழந்தை தான் இல்ல பெத்தவங்களுக்கு எப்படி தலைவர் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து அதாவது சாதித்தோர் படத்திலே வந்தவர்கள் நாளமார் சாதி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஓர் இரவு கிராம கலை தெற்கு நாடகம் இந்த மினிப்பருடைய ஆண்டவனுக்காக இன்று வைத்திருக்காங்க நாடகம் வைத்துள்ளார் நாடக வெட்டவர் குடும்பங்களும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த சுத்த வட்டாரத்தில் வந்திருக்கிற ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் நாடக வெட்டவர்களும் அனைத்து பொதுமக்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த ஆண்டவனை வேண்டுகிறேன் இன்னைக்கு நாமளே பேச்சு கொடுத்தா நீண்ட நேரங்கள் கடந்து விடும் இன்னைக்கு வைத்திருக்க நாடகம் என்ன தம்பி உலகத்திலே புராணம் என்பது எத்தனையோ புராணம் 18 புராணம் இருக்குது ஆமா அதுலயே 18 மட்டும் இல்ல ஆமா லட்சமே இருக்கிறது அத நம்ம கணக்கிட முடியாது அதிலே சிறந்த புராணம் சிவனுக்கு ஏற்ற புராணம் சிவனுக்கு ஏற்ற புராணம் சிவபுராணம் இதுதான் சிவபுராணம் என்பது அதாவது சிவபுராணத்திலே பாகமாகிய அதாவது திருமுற தகனம் நாடகத்து பேர் சொல்ற காது கொடுத்து கேட்டுக்காங்க சொல்லிட்டே இருக்க மாட்டோம் ஒரே தடவை தான் சொல்லுவோம் திருப்புற தகனம்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன சிவபெருமான் முக்கண்ணால் திருபுரத்தை எரித்த நாதன் பேரும் உண்டு ஓ அதுக்கு தான் நாடகத்து பேரு திருபுர தகனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது பின்னாடி போகும் அதாவது காரகச்சல் கமலேசன் உச்சிமாளி வதை அசுரர்கள் ஆமா மூவர்கள் காரகச்சன் கமலேசன் உச்சிமாளி இந்த 3 பேர்களையும் வதம் செய்வதுதான் திருபுர தகனம் அது இன்னொரு பேரும் உண்டு ஆமா பகவானுடைய கர்ப்பத்தை அடக்கிறார் சிவபெருமான் இதுல யாரு
அழிக்கும் பொருள் யாரு? யாரு? பகவான். ஆமா, பகவான் மனசு நினைக்கிறாரு, நான் எல்லாமே அழிக்க முடியுமா உலகத்தை? ஆமா அப்படின்னு கௌரவம் சொல்றாரு. அப்ப சிவன் சொல்றாரு மனசுக்குள்ளேயே, நீ அழிக்க முடியாதா? என்னை பார் அப்படி என்று சிவனாகப்பட்டவர், நீ மரமாகத்தான் அழிக்கிறேன் என்கிட்ட, நான் மரம் இல்லாமையே அழிப்பேன் அப்படி என்று சிவன் முத்து சிரிக்கிறார். அங்கத்தின் ஆத்மா லிங்கத்தினுடைய அக்னி ஸ்லோகம் பட்டு அந்த அசுரனை மடிக்கும் போது திருப்புறம் சேர்ந்து எரிஞ்சு போகுது. ஆமா, திருப்புறம் அதுக்குதான் பெயர் திரிபுர தகனம் என்ற நாடகத்தை பெரியோர் தெரிவித்தாங்க. இந்த நாடார் சாமிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் இருக்கிறாங்க. இந்த திரிபுர தகனம் என்ற நாடகத்தில் முதல் சபைக்கு தர்பார் யாரு? பிரம்மனே வருகிறார். ஒரு செத்து பேர் வரா, 5 பேர் பாடம் கட்டுறாங்க. இல்லையே, ஒரு ஆள் மிச்சமா சொல்ற. 4 பேர் கட்டுவாங்க, ஒருத்தன் பொறி அடிப்பான். சரியா போச்சுப்பா. அது என்கிட்ட கூட வந்த வேலையா? நீ பின்னாடி பாடம் கட்டி தூக்கிட்டு வாங்க, என்கிட்ட பொறுத்துறப்போ பொறி போட்டு பூத்து விட்டு இருக்குது. பொறிகள் மோனுக்கு என்ன முழு வெயிட் அடிக்கிறேன் சாமி. நான் போனதை விடுறேன், நீ விடாத. துவைச்சு துணியாட்டு போய் 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீ 2 சும்மா செக்ஸ் படம் தான் பார்த்துட்டு இருக்கணும். அவன் வேகத்தை வர சொல்லி விடு. இப்பெல்லாம் மாத்திரை உப்பு வச்சுக்க, மாத்திரை போட்டாலும் அவர் தான் போட்டுக்கிட்டு ஏமாத்திரை வர சொல்ல. Oiga, oiga.
ஓல்டு சைலன்ட் சத்தம். யாருக்கு ஐயா மகாராஜா நான் இங்கே. நண்பா ஓ மந்திரி மகரமுத்து. மகாராஜா சொல்லுங்க மகாராஜா. இல்லை இல்ல சோழமுத்துன்றா கொட்டமுத்தா. சபைக்கு இன்னொரு முத்தாளுக்கும் கொட்ட. சபைக்கு பணிவான நன்றி பிரமாண நன்றி தெரிவிக்கலாம். நன்றி வணக்கம். நண்பா ஐயா மகாராஜா சபையை நாடு வந்திருக்கிறேன். சபை நாடு வருகின்ற போது நான் யார் என்று உனக்கு தெரியுமா? ஓ சாமி நல்லா தெரியுமே. எப்படி? நீங்கள் யாரு என்ன உங்க பேர் என்னன்னு சொன்னா தெரியும். நான் சொன்னால் தெரியும். ஆமா சொல்லாவிட்டால் சொல்லாவிட்டால் சுட்டு போட்டாலும் வராதுங்க. அப்படியா? சொல்லுங்க சுவாமி. நான் மாலை மனமுடித்த எனது மனைவியின் பெயர் அவள்தான் கல்விக்கு எல்லாம் தலைவியாக விளங்கி வரக்கூடிய கல்விக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியின் தேவி. ஐயோ சாமி கும்பிடு வருதுங்க. குளிர் வருதா? கும்பிடு கும்பிடு. உங்க பொண்டாட்டி பேர் தான் கலைவாணி சரஸ்வதியா? கலைவாணி சரஸ்வதி என்பார். அதான் அதான் போட்டோல இருக்கிறது நீங்க அத்தானே என் மனைவி. சாமி கொஞ்சம் சாப்பிட கடவுளே. கலைவாணி சரஸ்வதி திருமணத்தை செய்து சொல்றீங்களே, உனக்கு கலைவாணி சரஸ்வதிக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது? எனக்கும் கலைவாணிக்கு பிறந்த குழந்தை தக்கன் தரணி நாரதன். தக்கன் தரணி நாரதன். ஆமாம். அப்படி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சீரும் சிறப்பாக நீங்கள் சத்திய லோகத்தில் வாழ்ந்தாலும் என்னடா உனக்கு சந்தேகம்? உனக்கு என்ன சாமி தொழில்? ஒரு கடவுளா இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும். ஆமாம். ஆனா கை தொழில் ஒன்றை கற்றுக்கொள். ஆமா, மற்றதெல்லாம் மறந்து விடுன்றியா? கை தொழிலை கற்றுக்கொள். கல்லு சந்திர உங்களுக்கு என்னங்க தொழில்? என் தொழில் என்ன? நான் செய்து வரக்கூடிய தொழில் பிண்டம் பிடிப்பது. என்னது பிண்டம் பிடிப்பது? ஐயோ ஐயோ சாமி, ஒரு நாளைக்கு கேட்டு சொன்னது நீங்க கேட்ட அப்புறம் ஏமால கோவமா? நான் அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. என்ன பிடிப்ப? கருவே உருவாகி உருவே ஜனனமாக கேளுடா. டீ வாங்கி தர பாரு. சொல்லுங்க டீ சொல்லு. கொஞ்ச நேரத்துல வருது. கருப்பே உருவு. என்னது கருவே உருவாகி? ஓ கரே அதெல்லாம் தான். கருவே உருவாகி. கருவங்கற அவன் கருவாச்சிங்கறான். கருவே உருவாகி உருவே ஜனனமாகி. உருவே ஒரு ஜனனமாகி. ஆமாம். அந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உன்னை போல என்னை போல உயிரினங்கள் 84 லட்சம் ஜீவபேதங்களை பிறக்க செய்பவன் நான். ஓ அதத்தான் சொன்னீங்களா? நான் கூட நினைச்சு தவிர அடி வைக்க செத்து போயிருவேன். நான் அது பிடிக்கிறதா இல்ல. அது கைக்கு சிக்காதுங்க. சீல துணியாட்டம் நான் பார்த்ததும் இல்ல. நானே நான் பார்த்ததும் அல்ல. என்ன அப்பதான் ஒருபதும் அல்ல. ஒரு மாசம் அது குழந்தை பிறந்து பார்த்ததே இல்லைங்கிற. இப்ப சமீப காலமா அப்படி பெண்களை நீங்கள் பிடிப்பதாகிறோம். இன்று உங்களுக்கு என்ன வந்த வேலை என்ன? இன்று நான் வந்த வேலை என்ன தெரியுமா? என்ன? நண்பா, என் தேவையாளை வரவழைத்து அவளிடத்தில் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு நான் விடை பெற்று நான் உன்னை போல பிண்டம் பிடிக்க தொழிலுக்கு செல்ல வேண்டும். ஓ அப்படியா? ஆமாம். அப்படி என்றால் மன்னர் அழைத்ததாக என் மனைவி கலைவாணியை அதி விரைவில் அழைத்து வா. அப்படியே புறப்படுகிறேன். உத்தரவாகிக்கிறேன்.